அவன் தன்னோட ஊரை விட்டு வெளியில வரான். வரும்போது அவனுக்கு கண்ணாடி கிடைக்குது. அந்த ஊர் மக்கள் இதுவரை கண்ணாடியை பார்த்ததே கிடையாது. இவன் கண்ணாடியை பார்த்தோன்னே இவன் முகம் தெரியுது. அவன் நினைக்கிறான் இதோட அப்பாவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கண்ணாடியில அவனுடைய உருவம் தெரியற பார்த்து பேசிட்டு இருக்கான் அப்பா அப்பான்னு. அதுக்கப்புறம் ஊருக்கு கொண்டு வரான். கொண்டு வந்து யார்கிட்டையுமே அவன் காட்டல. அவங்க அப்பாட்ட பேச நினைக்கும் போதெல்லாம் அந்த கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கான். அவன் மனைவி ஒரு நாள் இதை கவனிக்கிறாங்க. இவன் என்னடா தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போன அப்புறம் அதை தேடி பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கண்ணாடி தெரியுது. இப்ப இந்த கண்ணாடியில இவங்க பாக்குறாங்க, இவங்களோட உருவம் தெரியுது. அப்ப இவங்க நினைக்கிறாங்க, ஓஹோ நீ இவள்கிட்ட தான் மறைமுகமா இருந்து பேசிட்டு இருக்கியா, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை கோபமா கொண்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து சொல்றாங்க, பாருமா இவன் இதில் தெரியவில்ட்ட தான் பேசிட்டு இருக்கான், இதனாலதான் எங்கிட்ட அவன் சரியாவே பேசல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா இப்ப அந்த கண்ணாடியை வாங்கி பாக்குறாங்க. இதுல இவங்களோட உருவம் தெரியுது. அவங்க அம்மா சொல்றாங்க, பரவாயில்ல விடுடி, இவ்வளவு பார்த்தா கிளவி மாதிரி இருக்குது, இவ சீக்கிரமா செத்து போயிடுவா, நீ கவலைப்படாதடி அப்படின்னு சொல்றாங்க. வெளியூர்ல வேலை செய்யக்கூடிய தன்னுடைய மகனை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போகும்போது ஒரு பொண்ணு இருக்கு. அப்ப மகன் சொல்றான், அம்மா இவங்களும் என்ன மாதிரி இந்த வீட்டுல வாடகைக்கு தங்கி இருக்காங்க, இதுதான் நமக்கு ரூம், அது வந்து அவங்க ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறான். எப்படியும் அவன் சமாளிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு வாரம் கழிஞ்ச பிறகு அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட சொல்லுது, நம்ம வீட்டுல ஒரு தங்க தட்டு இருந்தல்ல, அந்த தட்டு வந்து உங்க அம்மா வந்துட்டு போன அப்புறத்துல இருந்து காணல அப்படின்னு. இப்ப அவங்க அம்மாட்ட அவன் எப்படி கேட்கணும்னு தெரியல. ஆனாலும் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றான். சொல்றான், அம்மா எங்க வீட்டுல ஒரு தங்க தட்டு இருந்து அந்த தட்டு வந்து நீங்க எடுத்தீங்கன்னா சொல்லல, எடுக்கலன்னு சொல்லல, ஆனா நீங்க வந்துட்டு போன அப்புறத்துல தட்டை வந்து காணுமா அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நீயும் அந்த பொண்ணும் சேர்ந்து ஒரே ரூம்ல இருக்கீங்கன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல, ஆனா அந்த பொண்ணு அவ ரூம்ல தான் படுத்திருந்தானா அந்த கட்டிலுக்கு மேலதான் தங்க தட்டையே வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. அப்பா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவன் ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க அப்பா, யாருடா அது எனக்கு தெரியாம அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவன், அப்பா நம்ம ஆப்போசிட் வீட்ல இருக்கக்கூடிய பொண்ணுப்பா அப்படின்னு சொன்னது அவங்க அப்பா சொல்றாரு, நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், தயவு செஞ்சு உன் அம்மாட்ட சொல்லிடாத, ஏன்னா அந்த பொண்ணோடைய தங்கச்சிடா அப்படின்னு சொல்றாரு. அவன் அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து சொல்றான், அப்பா நான் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன்னு. அவங்க அப்பா, யாருடா அது அப்படின்னு திரும்பவும் கேட்கிறாரு. அப்ப இவன் சொல்ற, நம்ம அடுத்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஜெசிப்பான்னு. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, அதுவும் உன் தங்கச்சி தாண்டான்னு, ஆனா அவன் அம்மாட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிடுறாரு. திரும்ப திரும்ப அவன் சொல்லும் போதெல்லாம் அவங்க அப்பா சொல்றாரு, எல்லாமே உன் தங்கச்சி தங்கச்சின்னு. லாஸ்டா வெறுத்து போயிட்டான். அவங்க அம்மாட்ட போய் சொல்றான், அம்மா நான் ஒரு 10 பொண்ணுகிட்ட காதலிச்சேன், எல்லா பொண்ணையும் அப்பா வந்து தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றாருன்னு. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, கவலைப்படாதடா, நீ யார வேணா காதலிச்சிக்கா, ஏன்னா அதுவும் அப்பாவே இல்லடான்னு.